நம் வீடுகளிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான தன ஆகர்ஷண பொருள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதனுடைய பெயர் தான் கோமதி சக்கரம். இது சின்ன சைஸ்லேயும் கிடைக்கும், பெரிய சைஸ்லேயும் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பெரிய சைஸோட பெயர் ராஜ கோமதி சக்கரம். இதை விட பெரிய சைஸ் மகாராஜ கோமதி சக்கரம் அப்படின்னு இருக்குது. இது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோமதி நதிக்கரையில் நிறைய கிடைக்கிறதால இதற்கு கோமதி சக்கரம் அப்படின்னு ஒரு பெயர் வந்தது. இது மகாவிஷ்ணுவோட கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை குறிப்பிடுவதாக சொல்கிறார்கள். ஏன்னா அந்த சக்கரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியோட அமைப்பில் இதுவும் இருக்கிறதுனால இது பெருமாளுக்கு உரிய பொருள், அதே சமயம் தாயாருக்கும் உரிய பொருளாக இது கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாம்பு தன்னுடைய உடலை சுருட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்கிறதால நாகதோஷம் உள்ளவர்களும் இதை வைத்து வழிபாடு செய்யலாம். பொதுவாகவே லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பொருள் நம்முடைய பூஜை அறையிலையும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல அங்கேயும் வைத்து நம்ம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. இதை 6, 8, 9 அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஒரு சிகப்பு துணியில் கட்டி நம்முடைய நிலைவாசலில் தொங்க விடுவாங்க. நிலைவாசல் பூஜை வாசக்கால் வைக்கிறாங்க இல்லையா, அதற்கு கீழே அந்த நவரத்னங்கள்லாம் வைப்பாங்க. அப்போ இந்த கோமதி சக்கரம், சங்கு போன்ற பொருள்களையும் இப்போ நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோமதி சக்கரம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா வாரத்துக்கு ஒரு முறை அவசியம் இந்த சக்கரத்திற்கு நாம் அபிஷேகம் செய்யணுங்க. சுத்தமான பால், அதாவது காய்ச்சாத பாலில் நீங்கள் இதற்கு அபிஷேகம் செஞ்சு இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வைத்து, அந்த சுழி மேலே நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடாது, பூக்களும் வைக்கக்கூடாது. அது ஆகாயத்தை நோக்கி இருக்கணும். இது உயிருள்ள கல் அப்படின்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை எல்லாம் இந்த சக்கரம் தான் கிரகித்து கொண்டு நமக்கு அந்த நேர்மறை ஆற்றலை தருவதாகவும் சொல்கிறார்கள். உங்கள் வீட்டில் கோமதி சக்கரம் இருக்குதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள்.